நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் இந்த மாதத்தில் ஓய்வு பெற்ற 5000 அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய ஆணை எங்கே என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்ற 5000 அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எங்கே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் எல்லாமே ஏமாற்று வேலையா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் ஜனவரி மாதத்துடன் ஓய்வு பெற்ற சுமார் 5000 அரசு ஊழியர்களில் புதிய திட்டத்தின்படி ஓய்வூதியம் பெற தகுதியானவர்களுக்கு அதற்கான ஆணை எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திமுக அரசு திட்டமிட்டு ஏமாற்றி வருகிறது என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சமீபத்தில் இந்த டாப் என்று சொல்லக்கூடிய புதிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருந்த நிலையிலே அது ஜனவரி மாதம் முதலே செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஊதியத்தில் 10% பிடித்தம் செய்து அந்த தொகையை கொண்டுதான் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டமும் கிட்டத்தட்ட இதே முறையில் தான் செயல்படுகிறது. ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றுடன் ஒப்பிடும் போது திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் வாயிலாக கிடைக்கும் பயன்கள் மிகவும் குறைவு எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அதற்கான நிதியை திமுக அரசு இன்னும் ஒதுக்கவில்லை எனவும் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் முடியாது எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய நாடகங்களை திமுக அரசு நடத்துகிறது எனவும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை திட்டமிட்டு திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என்றும் அன்புமணி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.